மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 160 பாயிண்ட் ஹை ஆகிருக்கு. எதுக்குடா ஹை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், மார்க்கெட்டை 2 நாளாக போட்டு தவன்னு துவச்சி விட்டாங்க. அதனால சரி கொஞ்சம் பொழச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி விட்ட மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னமோ இவங்களை பார்த்தா நம்பிக்கை வரல. இன்னும் கொஞ்சம் அடிச்சு விட்ருவாங்களோ அப்படிங்கிறது எனக்கு பயமாக இருக்குது. இப்போ இதில் என்ன அப்படின்னா, நாளைக்கு வேற இருக்குது. நாளைக்கு சனிக்கிழமையெல்லாம் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. நாளைக்கு என்ன பண்ண காத்திருக்கோ இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான் எனக்கு பயமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு எஃப்ஐஏ செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஏ பார்த்தீங்கன்னா 3000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. டிஐஏஸ் 2000 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை. நீ விற்றா நான் வாங்க, நான் விற்றா நீ வாங்க, அந்த மாதிரி எஃப்ஐஎஸ் விற்றா டிஏஎஸ் வாங்குறாங்க. டிஏஎஸ் விற்கும் போது எஃப்ஐஎஸ் வாங்கும்போது டிஏஎஸ் விற்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் கணக்கு போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் கவர் பண்ணாலும் இன்னும் 1000 கோடி தொச்சை இருக்குது இல்லையா? அதுக்காக நாளைக்கு விற்று விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயமாக இருக்குது. இந்த ஹெச்டிஎஃப்சி ஷேர் பார்த்தீங்கன்னா போடு, இன்னைக்கு 1% அடிச்சு விட்ருக்காங்க. இன்னைக்கு 1% அடிச்சு விட்டு கிட்டத்தட்ட இதோட லோவையே இன்னைக்கு டச் பண்ண வச்சுட்டாங்க. இவ்வளோ பெரிய மனுஷனை இன்னைக்கு போட்டு அடின்னு அடித்து புலம்ப வச்சுருக்காங்கன்னா இவங்கள என்ன சொல்கிறது? இவ்வளோ பெரிய கேப் வச்சுருக்கிற ஒருத்தரை போட்டு அடின்னு 2 நாளாக அடிச்சு விட்டு 52 வீக்ஸ் லோவை போட்டு தடை வச்சுருக்காங்க. சரி ரைட்டு, இதில் என்ன அப்படின்னு பார்த்தா, இங்கே வந்து செல்லிங் தான் நடந்திருக்கு. இதோட ரிசல்ட் நல்லா இருந்தாலும் எஃப்ஐஏ செல்லிங் பண்ணுறதுனால இந்த இது வந்து அடிச்சு விட்ருக்காங்க. இந்த 3 நாள் அடித்தாலும் திருப்பி இவன் மேலே வருவான் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இவன் கண்டிப்பாக மேலேயும் வரணும். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் இங்கிருந்து இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு 10% இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் பணத்தை போட்டு விட்டாரு. 10% இறங்கினோடனே ஒரு 5 லட்ச ரூபா தூக்கி போட்டு விட்டாரு. மறுபடியும் இதுலேருந்து இறக்கி விட்டாங்க. அப்படியே அந்த பணம் லாக் ஆயிடுச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரில. இது மேலே ஏறினாதான் அவரும் பிழைப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்காகவே இந்த ஸ்டாக் ஏறணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். இன்னும் அடுத்தது ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 15% ஹை. ஏன் ஏற்றுறீங்க அப்படின்னு தெரியல. திடீர்னு வந்தாங்க, திடீர்னு ஏற்றிட்டாங்க 15%. இதோட பிஇ பார்த்தீங்கன்னா 17 தான் இருக்குது. நல்ல பிஇ தான். புக் வேல்யூ ட்வைஸ் இருக்குது. கடன் பார்த்தீங்கன்னா கடன் இருக்குது. கடன் நல்லாவே வச்சுருக்காங்க. 63,000 கோடி. இதோடைய மார்க்கெட் கேப்பே 31,000 கோடி தான். ஆனால் கடன் 63,000 கோடி இருக்குது. இவ்வளோ கடன் இருந்தும் இவங்க ஏன் ஏற்றுறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கிற ஒரே டவுட்டு. இவங்க ரெவென்யூ ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா அப்படின்னு பார்த்தா ஓகே, ப்ராஃபிட் மேக்கிங்கில் தான் இருக்காங்க. ஸோ இந்த தடவை ரிசல்ட் வேறு நல்லா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க போல். அதனால் நல்ல ப்ராஃபிட் இருக்கிறனால இது கொஞ்சம் ஏற்றிருக்காங்க. என்னதான் 1000 கோடியாக இவங்க வாங்கினாலும் இவங்களோட கடன் 63,000 கோடியாக இருக்குது. அதுதான் 63,000 கோடி லாங் டேர்ம் பாரோயிங்காக வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த கடன் தான் பிரச்சனை. இருந்தாலும் இந்த கடனை அவர்கள் கட்டிடுவாங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கையாக இருக்கும் நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் நான் இறங்கலாமா அப்படின்னு கேட்டால் நான் இறங்குறதுக்கு யோசிக்கணும். பிகாஸ் இவங்க கடன் அதிகம், உங்களோட புக் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் இப்போ வந்த ஹைக்கு, இந்த ஹையிலேருந்து திருப்பி அடித்தாங்கன்னா திருப்பி லோ பாட்டம் விட்டுற அளவுக்கு அடிப்பாங்க. அதனால் நான் இதுக்குள்ளே என்டர் ஆகிறது டவுட் தான். நீங்கள் உங்கள் அட்வைசர்கிட்ட கேட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூ சோலார் சர்க்கியூட் அடிச்சிட்டாங்க. காலையில் வந்தவுடனே ஓப்பன் பண்ணும்போது வாங்க ஆரம்பிக்கும் போது ஏறினவன் தான் ஏறி 5% ஏறி அங்கேயே ஜம்குன்னு உட்காந்துட்டான். யாருமே வாங்கிறது தான் ஆள் இருக்கே தவிர விற்காமல் அப்படியே ஹோல்டு பண்ணியிருக்கானுங்க. இன்னைக்கு ஃபுல்லாக சர்க்கியூட் அடித்த சாதனை படைச்சிருக்கு. இதே மாதிரி சர்க்கியூட் அடித்தவன் ஒருத்தர் இருக்கான். அவன் தான் இவன் ஐஆர்எஃப்சி. மேலே இன்னைக்கு ஒரு 10% ஏறுனா இந்த ரயில்வே ஸ்டாக் எல்லாத்தையுமே ஏற்றுறாங்க. 5 நாளில் பார்த்தீங்கன்னா 32%. 5 நாளைக்கு முன்னாடி நான் கொண்டு போய் பணத்தை போட்டிருந்தேன்னா இந்நேரத்துக்கு 35% மேலே கும்மான் இருக்கும். 1 மாதத்துக்கு முன்னாடி காசை போட்டிருந்தேன்னா அப்படியே பாதிக்கு மேலே 3/4 100 ரூபா போட்டிருந்தோம்னா
ரூ. 73 கையில் கொடுத்து விட்டுருப்பான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆளாக இருந்திருப்பான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பணம் போட்டிருந்தான். ஆனால் என்ன பண்ணுறது, பணம் போடல. இப்போ பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கான். அதனால இப்போதைக்கு இவனை நம்ம வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இன்னைக்கு இவன் சர்க்கியூட் அடிச்சிருக்கான். இந்த இடத்துல கடைசியில் முடியும் போது சர்க்கியூட் அடிச்சிருக்கான். இதே மாதிரி இன்னொரு சர்க்கியூட் அடிச்ச இன்னொரு ஷேர் தான் இந்த ரயில் அப்படிங்கிற ஷேர். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 19%. 19%ங்க. ஒரு நாளைக்கு 19% ஏறினா என்ன கதை? 19% ஏறிக்கிட்டு இருக்கான் 5 நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவன் பாதி அமௌண்ட் திருப்பி தந்துடுவான். நீங்கள் 10,000 போட்டிருந்தீங்கன்னா அவன் 5,000 லாபம் சம்பாதிச்சு கொடுக்குற அளவுக்கு பயங்கரமான ஒரு ஆளாக இருக்கான். ஒரு மாதத்துலலாம் பயங்கரமான ஒரு ஆளாக இருந்திருக்கான். அப்பயே நம்ம வாங்கியிருந்துருக்கணும். ஆனால் இப்போ வந்து பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. இது கொஞ்சம் இப்போதைக்கு கை வைக்கிறது எனக்கு டவுட்டு தான். இருந்தாலும் இவன் முடிகிற நேரத்தில் சர்க்கியூட் அடிச்சிட்டான். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி சர்க்கியூட் அடித்த ஸ்டாக் வாங்கியிருக்கீங்களோ வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒராக்கிள் அடேங்கப்பா ஏறிக்கிட்டே இருக்காங்க. நேற்று 20% பாருங்க, 5 நாளில் 50% கிட்ட வந்திருக்கான். 5 நாள் 50% கிட்ட வந்திருக்கான்னா இவன் எவ்வளோ பெரிய ஷேர் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுவும் இவன் 4,000 ரூபாய்க்கு ஷேர் பார்த்தேன், 2,000 பாயிண்ட் ஏறி இருக்கான் ஒரே நாளில். 1,300 பாயிண்ட் நெஃப்டியை அடித்து துவம்சம் பண்ணுற அளவுக்கு இவன் பயங்கரமான ஆளாக இருக்கான். ஒரு நாளில் 1000 பாயிண்ட் ஏறுறானா, ஒரு நாள் 1000 பாயிண்ட் இறக்கி வேணா பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு நாள் 1000 பாயிண்ட் ஏற்றின ஒரு ஷேர் அப்படிங்கிறது நான் இன்னைக்கு இப்போ தான் பார்க்குறேன். இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். இது ஏன் ஏறுச்சு அப்படிங்கிறதுக்கும் பயங்கரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பிஇ ரேஷியோ 27 தான் இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி ஏறுறதுக்கு முன்னாடி பிஇ ரேஷியோ நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ பிஇ ரேஷியோ நல்லா இருக்குது. அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே 2,000 கோடி 2,500 கோடின்னு சொல்லி ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த தடவை 3,000 கோடி ஆல்ரெடி டச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 2,000 கோடி 3,000 கோடின்னு ப்ராஃபிட் மேக் பண்ணுற கம்பெனியும் ப்ரைஸ் டு ஏர்ன் ரேஷியோ வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா வாங்கி வச்சோம்னா கண்டிப்பாக இவன் கொடுத்த மாதிரி ஒரு நாள் 50% அப்படிங்கிற, ஐ மீன் 5 நாள் 50% இவன் எப்படி கொடுத்தானோ அந்த மாதிரி நம்மளோட ஸ்டாக்கும் 5% ஆகும். இது 5 நாள் கூட கிடையாதுங்க. இது பாருங்க, 18ஆம் தேதி தான் ஆரம்பிச்சிருக்கான். 18லேருந்து 19ஆம் தேதி வர்றதுக்குள்ளாரையே 40%க்கு மேலே. அப்படின்னா இது பயங்கரம் தானே. அதனால எப்பவுமே ப்ரைஸ் வேல்யூ கம்மியாக இருக்கிறதும் நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணுற கம்பெனியாக இருந்துச்சுன்னா தைரியமாக வாங்கலாம். இதோட ப்ரொமோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 70% மேலே கன்சிக்கிட்டே வச்சுருக்காங்க, நம்பிக்கையாக இருக்காங்க. அதனால் வாங்கிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பிஇ அதிகமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் வாங்குறது கஷ்டம்தான், நம்ம முன்னாடியே சுதாரிச்சிருக்கணும். பட் வருங்கால ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் பார்த்தோம்னா நம்ம விட்டுட்டே போயிடக்கூடாது. கபிகட்டின்னு பிடிச்சி நம்மளே வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் தான். சரி, இப்போ டாப் லூசர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் தான். இவரை பற்றி நமக்கே தெரிஞ்சிருக்கு, நிறைய நியூஸ் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. 6% இறக்கி விட்ருக்காங்க இன்னைக்கு. இந்த மெர்ஜர் சோனி அண்ட் ஜியோடைய மெர்ஜர் நடந்தால் மட்டும்தான் அந்த கேஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த ஷேர் எப்படி இதோட ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லி தெரியும். ஸோ இப்போதைக்கு இதோட ஃப்யூச்சர் கவலைக்கிடமாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டஸ் பேங்க். ஸோ இதையே 7% அடிச்சு விட்ருக்காங்க 5 நாளில். இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் 3%. ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க 17%. பட் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக இது லைட்டாக அடிச்சு விட்ருக்காங்க. சரி நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு 5 ஸ்டாக் இந்த வாரத்தில் சொல்லி பார்த்தீங்கன்னா HCL டெக் தராங்க, மாஸ் ஃபின்டெக் அவங்க தராங்க, ஏஞ்சல் ஒன் தராங்க, கேசால் தராங்க. இது எப்படின்னா 20ஆம் தேதி நாளைக்கு HCL ரெக்கார்ட் டேட்டு. இந்த மாஸ் ஃபின் வந்து 22ஆம் தேதி, ஏஞ்சல் ஒன் 23ஆம் தேதி தராங்க, கேசால் வந்து 26ஆம் தேதி தராங்க. ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் வச்சுக்கிட்டு டிவிடெண்ட் வாங்க போகிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ டிவிடெண்ட் வாங்குனீங்கன்னா டிவிடெண்ட் வாங்கிட்டு அதை ஒரு நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான் நல்ல ஸ்ட்ராட்டஜி. நீங்களும் இந்த டிவிடெண்ட்லாம் வாங்கிட்டு நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, இன்னைக்கானது முடிஞ்சது. பார்ப்போம் நாளைக்கு. சனிக்கிழமை மார்க்கெட் அப்படிங்கிறதே ரொம்ப புதுசாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது. வீழ்வார்களா இல்லை வரும் எந்திரிச்சு திருப்பி மேலே வந்துடுவாங்களான்னு. எந்திரிச்சு வந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம் நண்பர்களே. தேங்க்யூ.